மனப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர சாணக்கியரின் 7 நாள் ரகசியம் அறிமுகம். இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள வருத்தம் என்ன? ஆரம்ப வருடங்கள்ல சந்தோஷம் எதிலிருந்து? ரொம்ப நல்லா சம்பாதிச்சாச்சு, ரொம்ப குறைவா சம்பாதிச்சேன், ஆனா பணத்துக்கு அதிக அளவு சந்தேகமா இருந்தது. கரெக்டா என்ன பண்றது? இல்ல கிடைச்ச பணத்தை கொஞ்சம் தாமதமாகவே சேர்த்திருந்தேன், அதுதான் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் ரெடியா இருக்குது. நீங்க 7 நாள் ரகசியம் நடத்த போறீங்க. 7 நாள் நீங்க கஷ்டப்பட்டு கையில எடுக்கப்பட்ட தரத்துக்கு மேல நான் நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு போர் நடந்துட்டு இருக்குல்ல. நான் உருப்படுவேனா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தடைகள்? மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இன்னும் ஒரு இருட்டு அறைக்குள்ளேயே சிக்கி தவிக்கிறேன்? உங்க மனசு ஒரு சிலந்தி வலை மாதிரி ஆகிடுச்சு. எவ்வளவுதான் வெளியே வர நினைச்சாலும் ஏதோ ஒரு பழைய கவலை, ஏதோ ஒரு பயம் உங்களை பின்னாடி இழுக்குது. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்கிற போராட்டத்தை விட உங்க மனசுக்குள்ள நீங்க நடத்துற போராட்டம் தான் உங்களை அதிகம் காயப்படுத்துது. 2400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதனா இருந்து நந்த வம்சத்தையே வேரோடு சாய்த்து அகண்ட பாரதத்தை உருவாக்கின சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்வாரு. உலகில் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் விட கூர்மையானது ஒரு மனிதனின் தெளிந்த மனம். உங்க மனப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியா மாற்றப் போற அந்த 7 நாள் ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் வீடியோ இல்ல, உங்க மனசுக்கான அறுவை சிகிச்சை. நாள் 1, வேர்களை கண்டறிதல். த டயானஸ் ஆஃப் கேயாஸ். சந்திரகுப்தன் ஆரம்பத்துல ரொம்ப குழப்பமானவன். அவன் சாணக்கியர்கிட்ட கேட்டான், குருவே, எனக்குள்ள இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கு, ஆனா ஒரு சின்ன தோல்வி வந்தா ஏன் என் மனசு உடைஞ்சு போகுது? சாணக்கியர் சொன்னார், சந்திரகுப்தா, ஒரு மரம் மேல விழுற கோடரியை விட அதோட வேர்ல இருக்கிற பூச்சிகள் தான் அந்த மரத்தை சீக்கிரம் அழிக்கும். உன் மனப்போராட்டத்துக்கு காரணம் உன் சூழ்நிலை இல்ல, உனக்குள்ள நீ வளர்த்து வச்சிருக்கிற தேவையில்லாத எதிர்பார்ப்புகள். இன்றைய பயிற்சி, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. உங்க மனசுல ஓடுற அத்தனை கவலைகளையும் எழுதுங்க. அதுல எதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, எதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லன்னு பிரிங்க. உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை, மத்தவங்க பேச்சு, கடந்த காலம், இன்னைக்கே தீயில போட்டு எரிச்சிடுங்க. நாள் 2, மௌனத்தின் போர் தந்திரம். மனப்போராட்டம் ஏன் வருது தெரியுமா? நாம நம்ம கவலைகளை எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க கொடுக்கிற தப்பான ஐடியாவால இன்னும் குழம்பி போறோம். சாணக்கியர் சொல்வாரு, உன் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதே, உன் திட்டம் நிறைவேறும் வரை அதை ரகசியமாக வை. மனசுக்குள்ள குழப்பம் வரும்போது வெளியில யார்கிட்டையும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அந்த மௌனம்தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தியை உருவாக்கும். இன்றைய பயிற்சி, இன்னைக்கு ஒரு நாள் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் மற்றும் ஸ்பீச் ஃபாஸ்டிங். தேவையில்லாம யார்கிட்டையும் பேசாதீங்க, சோஷியல் மீடியாவை தொடாதீங்க. உங்க மனசு என்ன பேசுதுன்னு கவனிங்க. மௌனமா இருக்கும்போதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான பலம் வெளிப்படும். நாள் 3, பயத்தை கிழித்தெறிதல். அனிஹிலேட்டிங் ஃபியர். நம்ம மனப்போராட்டத்தோட ஆணிவேர் பயம். தோத்துட்டா என்ன பண்றது? அவமானம் வந்துடுமே. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்வாரு, பயம் வரும்போது அதை எதிர்கொள். பயத்தை பார்த்து நீ ஓடினால் அது உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ அதை திரும்பி பார்த்தால் அது மறைந்துவிடும். சந்திரகுப்தன் ஒருமுறை ஒரு பெரிய படையை பார்த்து பயந்தான். அப்போ சாணக்கியர் சொன்னார், அந்த படையை ஒரு பெரிய மலைன்னு நினைக்காதே, அது வெறும் வைக்கோல் போர். உன்கிட்ட இருக்கிற துணிச்சல்ங்கிற நெருப்பை அது மேல போடு, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். இன்றைய பயிற்சி, நீங்க எதை செய்ய ரொம்ப பயப்படுறீங்களோ அதை இன்னைக்கு துணிஞ்சு செய்யுங்க. அது ஒரு ஃபோன் காலா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையா இருக்கலாம். பயத்தோட கண்ணை நேரா பாருங்க. நாள் 4, நச்சு மனிதர்களை நீக்குதல். உங்க மனசு ஒரு தோட்டம்னா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்கள் களைகள் மாதிரி. சாணக்கியர் சொல்வாரு, விஷமுள்ள பாம்பை விட விஷமுள்ள நண்பன் ஆபத்தானவன். பாம்பாவது ஒருமுறைதான் கடிக்கும், இவன் ஒவ்வொரு நிமிடமும் உன் நம்பிக்கையை கொல்வான். உங்க மனப்போராட்டத்துக்கு 50% காரணம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான். உன்னால முடியாது, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்றவங்க கூட இருந்தா சாணக்கியரே வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாது. இன்றைய பயிற்சி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற நச்சு மனிதர்களை அடையாளம் காணுங்க. அவங்க கிட்ட இருந்து மெதுவா விலகுங்க. உங்க மனச ஒரு கோட்டையா மாத்துங்க. அந்த கோட்டைக்குள்ள யார அனுமதிக்கணும்னு நீங்க தான் முடிவெண்ணணும். நாள் 5, ஒழுக்கத்தின் ஆளுமை. மாஸ்டரி ஆஃப் டிசிப்ளின். குழப்பமான மனசுக்கு மருந்து ஒழுக்கம். சாணக்கியர் ஒருமுறை சந்திரகுப்தனை நள்ளிரவுல எழுப்பி ஓட சொன்னாரு. குருவே, இப்போ எதுக்குன்னு கேட்டான்.
உன் உடல் உன் கட்டுப்பாட்டுல இருந்தாதான் உன் மனசு உன் பேச்சை கேட்கும்னு சொன்னார். யார் ஒருவன் தன் புலன்களை அடக்குகிறானோ அவனே உலகை ஆள தகுதியானவன். இன்றைய பயிற்சி. இன்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருங்க. ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க தான் பாஸ்னு நிரூபிக்க ஒரு கஷ்டமான வேலையை இன்னைக்கு முடிங்க. ஒழுக்கம் இருந்தா அங்க குழப்பம் இருக்காது. நாள் 6. ஆக்ரோஷமான செயல். மேசிவ் ஆக்ஷன். சிந்தனை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தா போராட்டம் முடியாது. செயல்ல இறங்கணும். சாணக்கியர் சொல்வார், காயப்பட்ட சிங்கம் கர்ஜிப்பதை விட வேட்டையாடுவதில்தான் கவனம் செலுத்தும். உங்க தோல்விகளை நினைச்சு வருத்தப்படுறது நிறுத்துங்க. உங்க லட்சியத்தை அடைய என்ன செய்யணுமோ அதை ஆக்ரோஷமா செய்ய ஆரம்பிங்க. வேலை செய்யறவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது. இன்றைய பயிற்சி. நேரம் கடத்தாம நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருந்த ஒரு வேலைய இன்னைக்கு முழு மூச்சோட செஞ்சு முடிங்க. அந்த வெற்றி களிப்பு உங்க மனப்போராட்டத்தை அப்படியே கரைச்சிடும். நாள் 7. சக்கரவர்த்தியின் மனநிலை. தி சாவரன் மைண்ட். இன்னைக்கு 7வது நாள். நீங்க இப்போ பழைய ஆள் கிடையாது. சாணக்கியரின் நிழல்ல உங்க மனசை நீங்க செதுக்கி இருக்கீங்க. சந்திரகுப்தன் கடைசி போர்ல ஜெயிச்சு அடியணையில உட்காரும்போது கேட்டான், குருவே, இப்போ என் மனசு அமைதியா இருக்கு. இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இந்த வெற்றி தேவையா? சாணக்கியர் சொன்னார், இந்த வெற்றி உனக்கானதில்ல சந்திரகுப்தா. நீ உன்னை ஜெயிச்சதுனாலதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுது. நீ ஒரு அரசன். நண்பா, உங்க மனப்போராட்டம் முடிவுக்கு வரணும்னா நீங்க உங்களை ஒரு விக்டிமா, பாதிக்கப்பட்டவன் பார்க்கறத நிறுத்திட்டு ஒரு வாரியரா, போர் வீரன் பார்க்க ஆரம்பிக்கணும். முடிவுரை. இந்த 7 நாள் பயிற்சியை நீங்க முறைப்படி செஞ்சா உங்க மனசு ஒரு வைரத்தை போல ஜொலிக்கும். போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனா அதை சந்திக்கிற விவேகம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. இந்த 7 நாள் சவாலை ஏற்க தயார்னா கமெண்ட்ல ஐ ஆம் த கிங் ஆஃப் மை மைண்ட்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய மாற்றமும் தான் என்னோட வெற்றி. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க.